हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. இப்ப கூட பரிகாரம்ன்ற பேர்ல என்ன சொல்லியிருக்காரு, நிறைய அடிபடும், ஆக்சிடென்ட் ஆகும். நான் இதை படிச்சு உங்களுக்கு அன்னைக்கு வரும்போது கூட சொன்ன பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல அகோர வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போட சொல்லு. 9 மிளக சிகப்பு துணியில கட்டி பசுநெய்ய விட்டு காலபைரவருக்கு விளக்கேத்த சொல்லு. ஆஸ்பத்திரி செலவும் ஆக்சிடென்ட் ஆறதும் டிராஸ்டிக்கா குறையும். கோவிட் சமயத்துல மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த சமயத்துல பெரிவாளும் ராகவேந்திர சுவாமிகளும் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா, என்ன நிவர்த்தி கிடைச்சது அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கும். நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், ஆனா உன்னால அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் ஏன் பண்ண முடியாதுன்னு, இந்த லிமிட் தான், அதுக்கு மேல உன்னால பண்ண முடியாது. ஆனா இந்த பரிகாரம் பண்ணினா கண்டிப்பா உலகத்துல சேமத்தை நீ ஏற்பாடு பண்ணல, கண்டிப்பா இவ்வளவு டிராஸ்டிக்கா ஒரு மாற்றம் உண்டுன்னு சொன்னார். ஆனா எங்களால அவர் சொன்ன பிரகாரம் 25% தான் பண்ண முடிஞ்சது, 75% பண்ண முடியல. இப்போ லாக்டவுன், ஒரு ஃப்ளைட்டு, ஏரோப்ளைன், இது ட்ரெயின், காரு, பஸ்ஸு, ஒரு 2 வீலர் எதுவுமே கிடையாது. எல்லாம் ரொம்ப யார் பொல்யூட்டே ஆகலை. வைத்தீஸ்வரருக்கு முன்னால, அவருக்கு முன்னாலன்னா அந்த ஹோமம் ஏதோ ஒரு மந்திரம் ஒன்று சொன்ன ஜபம் சொல்லியிருந்தார். அத தினகர சர்மா, பிரபு சர்மா வச்சு அங்க பண்ணிட்டு அந்த புகை சிவன் மேல பட்டு, அந்த சிவன் மேலன்னு அந்த புகை ஆகாசத்துக்கு போனா அதுல மக்கள் சுவாசம் பண்ணினால் இந்த வியாதியோட தன்மை குறையும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா கோவிட் டயத்துல எப்படி நம்ம அதை பண்றது? ஒரு லெவல் எப்படின்னா ரொம்ப பர்மிஷன் கொடுக்கல அவ, ஏன்னா எல்லாருக்கும் 144 இருந்தனால உள்ள நம்ம என்னதான் நம்ம தெய்வாம்சமா அவர் சொன்னாருங்கிறத சொன்னா கூட கவர்மெண்ட் ரூல் இருக்கு இல்லையா, அது பண்ண முடியாது, மீற முடியாது இல்லையா. அவ ஒரு லெவலுக்கு மேல எங்களால பண்ண முடியல, கொஞ்சம் தள்ளி வச்சு ஓரளவு பண்ணும்போது நாங்க யாரெல்லாம் ஒரு 600 ஃபேமிலி பண்ணோமோ அந்த 600 ஃபேமிலியில ஒருத்தர் கூட ஆஸ்பத்திரிக்கு போல. அந்த ஒரு வருத்தம் இருந்தது. தாத்தா சொன்னார் அந்த விஷயத்த நம்மளால முழுசா செய்ய முடியும், ஆனா சொல்லிட்டேன் உன்னால அது பண்ண முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பான விஷயம். 2வது சில ஆத்ம விதிகளை அவளும் மீற முடியாது. அவா சிவாச்சாரியார் தான் பண்ணணும்னு இருக்கு, நம்ம இவாளை பண்ணணும்னு சொன்னா அவளும் எல்லாமே கஷ்டம் தானே, அது பண்ணக்கூடாது. அதனால அதை முழுசா ஃபுல்ஃபில் பண்ண முடியல எங்களால. அங்க அந்த 600 குடும்பத்தை அவர் காப்பாத்திட்டாரு, அது பண்ண 600 குடும்பத்தை காப்பாத்திட்டாரு. ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்தி பார்த்திருக்கோம், நீங்க நரசிம்மருக்கு வெண்ணக்காப்பு சாத்தினேன்னு சொன்னேன், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. செகண்ட் ரவுண்ட் அடுத்தது வந்ததா, அப்ப என்ன பண்றது, மறுபடியும் ஐயோ டெத் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதே அப்படின்னு சொல்லும்போது, இப்பயும் ஒண்ணு சொல்றேன், முடிஞ்சா செய் அப்படின்னாரு. நரசிம்மருக்கு வெண்ணக்காப்பு சாத்தணும் அப்படின்னு சொல்லி. நரசிம்மருக்கு யாராவது ஆஞ்சநேயருக்கு சாத்துவான், நரசிம்மருக்கு சாத்துவாள்னா யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டேன். எல்லாரையும் விட்டு எல்லா இடமும் கேட்டுட்டேன். நரசிம்மருக்கு வெண்ணக்காப்புங்கிறது சான்ஸே இல்லை, கிடையவே கிடையாது, நாங்க பிரசன்னம் போட்டு பார்த்துட்டோம், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு எல்லாரும் உளராதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டேன். ஆனா இவர் என்கிட்ட சொன்னது
நமக்கு வந்து தெரியும், நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லும்போதுதான் வந்து சகடபுரம் பெரியவா பார்த்து இது மாதிரி பண்ணணும்னு பெரியவா அப்படின்னு சொன்னேன். பெரியவா சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. பண்ணிட்டு இதுல பண்ண சொன்னார். கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆலங்குடியில பண்ண சொன்னார். பண்ணினோம். அடுத்த நாள் லாக்டவுன் அதோட முடிஞ்சது. இதுக்கு வந்து பெரியவா அன்னைக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு வந்து அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால பெரியவாளை தான் நமஸ்காரம் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கு வழி விட்டது அவர் தான். ஏன்னா அதுக்கப்புறம் லாக்டவுன் இல்லை, அது பெரிய விஷயம். அது சொல்லி அவர் தான் பண்ணி கொடுத்தார். சொன்னோன்னு ஒத்துன்ட்டார், சரி பண்ணு அப்படின்ட்டு. பெரிய விஷயம். அப்ப சொன்னார், முதல்ல நீ தாண்டி பண்ணிருக்க, முதல்ல இது வெண்ணக்கப்ப ஆஞ்சநேயர் நரசிம்மருக்கு தெரியுமா அப்படின்னு போனாலும். இது நீங்க எல்லாரோட நன்மைக்கும் தானே. அதனாலதான் என்னன்னா அவர் நிறைய பரிகாரங்கள் இப்ப கூட சொன்னேன் இல்லையா, இந்த காலபைரவருக்கு எதுன்னு ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அவர் ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய சொல்லி தருவார் நமக்கு. இதை இந்த இடத்துல போய் இதை பண்ணு, இந்த இடத்துல போய் இதை பண்ணு அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ரகசியம் இருக்குங்க. அதை பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு நீங்க பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது என்ன நடந்தது, எப்படி நம்ம அப்ப எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோன்றது நமக்கே தெரியும். நிறைய விஷயங்களுக்கு சல்யூஷன் வந்து நிறைய கொடுப்பாரு. அது வந்து எப்படின்னா எல்லாராலையும் அது ஒத்துக்க முடியுமான்றது தெரியாது. புரிஞ்சவாளுக்கு, அங்க வரவாளுக்கு எல்லாருக்கும் புரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன செஞ்சாலும் ராகவேந்திரரோ பெரியவாளோ என்ன சொன்னாலோ அதை அப்படியே போயிடுவோம். நாங்க பெரியவா வந்து தேனம்பாக்கத்தோட சிறப்பை சொல்லி உங்களை எழுத சொன்னான்னு சொன்னேன், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அங்க முன்னால தேனம்பாக்கத்துல ஒரு நாள் வந்து பெரியவா உட்கார்ந்து இங்க வா, நீ வந்து தேனம்பாக்கத்தை பத்தி எழுது அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கேயோ உட்காந்துருக்காரு. என்ன ஒரு மஞ்சள் கலர் ஒரு ரூமு, அங்க உள்ள உட்காந்துருக்காரு. அங்க 2 தேங்காய் படம் எல்லாம் இருக்கு. இங்க இந்த எழுதிடி, இங்க வந்து தங்க கோபுரம் இங்க தாண்டி வரணும் அப்படின்னு வேற சொன்னார். தேனம்பாக்கத்தை பத்தி எழுதலாமே, நீ எழுது அப்படின்னாரு. என்ன எழுதணும்னு, நீங்க பிள்ளையார் இருக்க வந்து கல்யாணத்துக்கு இந்த அம்பாளுக்கு வந்து வன்னிமாலை சாத்த சொல்லு, செவ்வாய்க்கிழமை வந்து போக சொல்லி, கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கலாம் ஆகும், இங்க தேங்காய் வைக்க சொல்லுன்னு சொன்னார். அப்புறம் அங்க வந்து 6 பேரும் போனா 6 பேருக்கும் கல்யாணம். அதை தான் நான் விகடன்லயே எழுதிட்டேன் ஆச்சு பெரியவா கிட்ட. அப்புறம் அந்த இடம் பெருசா ஆகணும் பாரு. இப்ப தங்க கோபுரம் அங்க வந்ததா இல்லையா, இது ஆரம்பமே இருந்தது. இப்ப சைலேஷ்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இருந்ததுக்கும் அவர் எழுதினதுக்கு பெரியவா சொல்லி எழுதினான்னு பர்மிஷன் வாங்கிதான் எழுதினோம். அப்ப நடந்தது எல்லாம் சொன்னாரோ அது அப்படியே கிடுகிடுன்னு அதே மாதிரி ஆச்சு. அதே மாதிரிதான் திருப்பட்டூர் எழுதினார். திருப்பட்டூர்ல மலை இதுல மேல ஏறி உட்காந்து, இது இருக்கு இல்லையா மலைக்கோட்டையில ஏறி உட்காந்து கோலம் போட்டுன்னு உட்காந்துருக்காரு. இங்க வா அப்படின்னாரு. இங்கேருந்து கோபுரத்தை காமிச்சாரு. எங்க பாக்குற அப்படின்னாரு. கோபுரம் பாக்குற. நான் எங்க உட்காந்துருக்கேன், திருச்சியில உட்காந்துருக்கேன். போற வழியில நடுப்புல இருக்கும் இந்த பிரம்மா இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு போய் மஞ்சள் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு போனா தலையெழுத்து மாறும். அங்க பின்னால காசி விஸ்வநாதர் இருக்காரு, அவருக்கு வந்து அபிஷேகமே நடக்க மாட்டேங்கிறது, பிரதோஷம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது எங்க இருக்குன்னு, நான் எங்க உட்காந்து உன்னை எங்க போக சொல்றேன் அப்படின்னு. அதுதான் முதல்ல எழுதுனது. அதான் முதல்ல எழுதுனது. அப்புறம் அங்க போய் பார்த்தா காசி விஸ்வநாதர் அங்க இருக்காரு. அவங்க அப்பா பிரதோஷம் நடக்கல, ஒன்னும் நடக்கல. அதுக்கப்புறம் ராகவேந்தர்லேருந்து மாசம் இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு அங்க பிரதோஷம் நடந்தது. அது வந்து அவர் சொன்னதுதான். அங்க பார்த்தா பிரகலாதன் இருக்காருன்னா அங்க ஃபுல்லுமே பிரம்மா, அங்க தலையெழுத்தை மாத்தி பிரம்மா. அதுக்கப்புறம் இப்ப நம்ம போனா கூட கியூ தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு அங்க இந்த மாதிரி ஒரு சன்னதி இருக்கு, இதெல்லாம் சொன்னதான் தெரியும். கோயிலே தெரியாதுன்றேனே. எதுவுமே அவர் ஏதாவது ஒரு இடம் ரூட் போட்டு கொடுத்தாருன்னா அங்க போவேன். அந்த ரூட்ல போய் அங்க பார்த்தா அது அங்க இருக்கும், அவ்வளவுதான். அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரையும் இங்க வருவா, எல்லாருமே வருவா, சொல்லுவேன். அவ போய் அங்க பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல்லா அதை பத்தி அப்படி எதுவும் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாதே, நம்மளால இந்த ஜென்மம் பிறந்தாச்சு, ஏதாவது ஒண்ணு அவர் சொன்னதை தானே செய்யறோம். நமக்கா ஒண்ணும் தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் இதை காமிச்சு, கனவுல இதை காமிச்சு இதை போய் சொல்லு, இவாளை போய் காப்பாத்து, இவாள்கிட்ட போய் இதை சொல்லு அப்படின்னா அதை உடனே பண்ணு. உங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன், நீங்க திடீர்னு வந்து ஒருத்தர் ஏதோ பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கா, அவளுக்கு போய் பண்ணும்பலாமே, அது மாதிரி அதுதான் சொல்றேனே. நான் எங்க ஆத்துக்காரர் நானும் ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதோ வந்துட்டே இருந்தோம். ஒரு அம்மா வந்து குழந்தைய வச்சுட்டு இதுல உட்காந்துருக்கா கேகே நகர்ல. அந்த இதுல போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்காங்க, அங்க ஒரு காளிகாம்பாள் கோயில் ஒண்ணு இருக்கு. கதறின் இருக்கா, ஃபுல்லா எல்லாரும் உட்காந்து ஒரே அழுக. அவெல்லாம் இது என்னன்னு சொல்ல, எனக்கு இங்கேருந்து இவர் சொல்றாரு, இந்த ஏலக்காய் மாலையை கையில எடுத்துன்னு போய் அந்த ஏலக்காய் மாலையை போட்டு அந்த குழந்தை மேல போட்டுவான்றாரு. இருக்கிறவா எல்லாரும் அவ ஃப்ரெண்டு புள்ள இருக்கு, எல்லாரும் உட்காந்துருக்கா. இதுல யாருன்னு எனக்கு தெரியாம நான் போய் கோயில் வாசல இருக்கேன்னு கொண்டு போய் போட முடியுமான்னு, நீ போ, நான் சொல்றதை போய் கேளுன்னு. சரி போய் போனேன்.
போட்டுட்டு என்னன்னா அது என்னன்னு தெரியல, டாக்டர் முடியாது தூக்கிட்டு போயிட்டாங்க, முதல்ல எங்க குடும்பத்தோட வாரிசு இப்படி ஆகுதுன்னு அடிச்சுன்னு அழறது அந்த பொண்ணு. இல்ல நீ இந்த துளசியும் தலையில வச்சுட்டு இதையும் வச்சுட்டு நீ பாரு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு வந்தோன்னா ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுநாள் அந்த பொண்ணு ஃபோன் பண்றா, அம்மா துள்ளி குதிச்சுன்னு பாலை குடிக்க ஆரம்பிச்சது நார்மல் ஆயிடுச்சுமா, டாக்டர் சொன்னார். நாங்க அத்தனை பேரும் அந்த அத்தனை ஜனங்களும் ஆத்துக்கணும். ஸோ தெரியாது அவரோட அட்டண்டன்ஸ்ல அந்த குழந்தை இருக்குது. அது யாரா இருந்தாலும் எக்ஸ்ஆர் ஒய், அது இங்கேருந்து கேன்சர் இன்ஸ்டியூட் போய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நிறைய சமைச்சு எடுத்துன்னு போய் இங்க கொடுன்னு சொல்லுவார். தெரியாதே அது என்னன்றது அவர் தானே டிசைட் பண்ணும், எதுக்காக கொடுக்க சொல்றாருன்றது தெரியாதே. முடியல சாப்பிட முடியலன்னு அழுவா கேன்சர் வந்து இதுல. ஆனா வியாழக்கிழமை அன்னைக்கு சாதம் தயிர் சாதம் பசைஞ்சு போடணும் நீன்னு சொல்லுவார். பாலை காய்ச்சி காலத்துல தயிர் சாதம் போடுவேன். அந்த இடத்துல நீங்க ஒரு பிடி தயிர் சாதம் கொடுக்கும்போது அவரால் சாப்பிட முடியும். வலின்னு துடிப்பா, ஆனா சாப்பிடணும். அது அவர் என்ன கால்குலேஷன் என்ன அது இதுவரைக்கும் புரியாத போது. உங்களோட சிம்பிளிசிட்டி தான் அவர் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம வந்து வெகுளியா இருக்கு. நீங்க வந்து உங்களை பார்த்த மட்டும் ஒண்ணுமே ஒரு எனக்கு வந்து என்ன தெரியுமா, அவர் ஒரு ஒர்க் ஒண்ணு கொடுத்து இதை செய்யன்னு சொன்னாருன்னா எனக்கு விரோதியா இருந்து என்ன பிடிக்காதவளா இருந்தா கூட அவரை காப்பாத்தணும்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதை முதல்ல நான் செஞ்சு ஆகணும். நான் ஒருத்தர் சொன்னேனே, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை நான் கெஞ்சுறேன், நான் வந்து இதை தாத்தா சொல்லியிருக்காரு நான் கொடுக்குறேன், ஆனா அவ கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. கடைசியில ரிசல்ட் நெகட்டிவா வந்தோன்னா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டது, அன்னைக்கு எவ்வளவு அழுதுருப்பேன் தெரியுமா. கடைசியில ராகவேந்தர் சொல்லி அவளுக்கு அதை புரிஞ்சிக்க கூடிய சக்தி இல்ல பாரு. நான் என்ன சொல்றேன், உங்களால டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாருல, சரி தெய்வம் முடியுறதா இல்லைன்னு ஒரு சான்ஸ் பார்த்திருக்கலாமே. கரெக்ட். நேரம் அவளுடைய விதி வந்து நேரம் வந்து அங்க தடுக்கிறது. நிறைய பேர் இங்க வந்தவாளே, நீங்க என்னோட கூட வந்தவாளே நீங்க கேட்டேன்னா அவ உடம்பு வந்து 8 முத்து போடாதன்னு சொன்னார். எங்க அம்மா ஆசையா வாங்கி கொடுத்துருக்கா. முத்தெல்லாம் நீ போடாதன்னு எல்லாம் சொல்லாத, நீ பேசாம இதெல்லாம் முத்தெல்லாம் போட்டா உடம்பு வரும்னு சொன்னா கோவம் வரும் எனக்குன்னு சொன்னேன். அப்புறம் இஷ்டம்னு சொல்லிட்டேன், உனக்கு ராசி சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. நான் கார்த்தால சொல்லிட்டு போயிருக்கேன். 8 நாள் போட்டுட்டேன். 9ஆம் நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டு போய் பார்த்தா டாக்டர் வந்து கட்டி இருக்கு, உடனே சர்ஜரி பண்ணணும், அவங்க வலி தாங்கல, உடனே பண்ணணும். வாத்து கட்டே சொல்லலை, நானே போய் பணத்தை கட்டி கொண்டு போய் சேர்த்துட்டேன். சேர்த்தோன்னா 8 நாள் தானே பட்டா, 8 கட்டி எடுப்பேன் பாரு டாக்டர், வெயிட் பண்ணி பாருன்னு வெளியில சொல்றாரு இவரு. உட்காண்டிருக்கேன். டாக்டர் இல்ல 8 கட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா வெளில வந்து. அப்ப கழட்டி அந்த இப்பயாவது அந்த முத்தை தூக்கி போடு, சொல்றது கேளு, உனக்கு வைரமும் முத்தும் ஆகாது, தூக்கி போடு முதல்லன்னு சொன்னோன்னே அப்பதான் தூக்கி போட்டா. ஆனா அவர் என்ன சொன்னார், யாரையுமே வாத்துக்கறக்கே சொல்லல, எல்லாம் ராகவேந்திர இருந்து பணத்தை வச்சுட்டு என் பையனோட பணத்தை கொண்டு வச்சு நேர போய் கட்டிட்டு வந்துட்டோம். காட் கிரேஸ், இந்த அம்மாக்கு கேன்சர் இல்லை தெரியுமா உங்களுக்கு. 8 கட்டி எடுத்திருக்கேன். அன்னிலேருந்து தான் அவளுடைய நம்பிக்கை வந்து எப்படி வந்ததுன்னா அதிகமானது. ஒத்தரும் பாக்கி கிடையாது. அவர் எல்லாம் இங்க வந்தப்ப அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ரகசியம், எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. பின்னால வந்து எல்லாரும் சாதாரணமாலாம் வரல, எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு ரகசியம். அது எனக்கே புரிஞ்சுது. அந்த நிறைய பேர் வந்து அந்த ஆத்மார்த்தம் இல்லைன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அங்க எல்லாம் பூ ஆஞ்சுண்டு அந்த அவ்வளவு ஸ்ரத்தையா அவ பண்றது. ஏன்னா சொன்னேனே, ஒரு பெரிய ஒரு ஆபீசரோட ஒய்ஃப் கல்யாணம் பண்ணணும், குழந்தைய வந்து உட்காந்துருக்கா. அவர் வந்து சொல்றாரு, நான் அவ ஆக்சுவலா வந்து இன்சூரன்ஸ்க்காக கிளைம் பண்றதுக்காக இன்சூரன்ஸ்க்காக அவ வந்து போன இடத்துல அவ மெடிக்கல் செக்அப் பண்ணுவா இல்லையா. மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது அவ சிஏயோட 3rd ஸ்டேஜ்னு சொல்லி யூட்ரஸ்ல இருக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டான். நாங்க இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது. அவர் அங்கேருந்து ஓடி வந்து என்ன ஆச்சு இப்படி ஆச்சு என்ன பண்றதுன்னு ஒரே அழறாரு. எல்லாம் விடு, போறல போய் நீ போய் பணத்தை கட்டி, என் பிள்ளைக்கு பரிசுன்றேன், பரவாயில்ல இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன், நீ போ பணத்தை எடுத்துட்டு போய் கட்டிட்டு வாடு. கொண்டு போய் பணத்தை கட்டி ஓபன் பண்ணா கேன்சர். அவதான் நீங்க அன்னைக்கு துளசி 50 பார்த்துருக்கு. இந்த கோவிட் டயத்துல மாடியில இருந்து ஒருத்தர் வந்தோம், நீங்க அன்னைக்கு பார்த்து இல்லையா. ஆல்மோஸ்ட் ஆக்சிஜன் லெவல் 85% எக்ஸ்டர்னல் சப்போர்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டாவா கேஸ்ன்னு சொல்லி. அப்பதான் என்னத்தினால இவர் என்ன கேட்கிறாரு, ஏன் உங்க ராகவேந்திரர் தான் எல்லாரையும் காப்பாத்துவாருன்னு சொன்னிய பெரியவார், சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெக்லஸ் எடுத்து ஆட்டி காமிச்சார். என்ன அப்படின்னா, கல்லு வச்சிருக்க, இந்த கல்லுல தோஷம் இருக்கு, அந்த நெக்லஸை தூக்க சொல்லி வீட்டுக்கு வருவான்னு சொல்லணும்னா அந்த பொண்ணு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. எப்படி எடுக்கிறது, அந்த பொண்ணுகிட்ட வந்து இதுதான் சொல்லியிருக்காரு, உன்னால முடிஞ்சா நீ எடுனா. அந்த பொண்ணு ஃபைட் பண்ணி டாக்டர்கிட்டேருந்து வந்து ஓடி வந்து கோவிட் டயத்துல எனக்கு மைனரை கொஞ்சம் தானே இருக்கு, மைல்டா தானே இருக்கு, நான் போயே ஆகணும்னு சொல்லி அடுத்த நாள் வார்டு, அடுத்த நாள் டிஸ்சார்ஜ், அப்புறம் நான் ஆத்துக்கு வந்துட்டேன். அவளை தான் நீங்க நேற்று பார்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பின்னாலையும் ஒவ்வொரு கதை இருக்கு. ஏன்னா அவர் சொன்னதை வந்து முத நாள் வரைக்கும் ஒத்துக்கல, அதை எடுத்தோன்னே வந்தோன்னா அவளுக்கு தெரியறது இல்லை, அதோட பவர் என்னன்றது தெரியறது இல்லையா. அப்ப வந்து மனுஷா ரியலைஸ் பண்றா, நம்ம சொன்னது வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியல, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்றது வந்து அவர் என்ன சொல்றாரு. நீங்க இவ்வளோ வருஷம் நீங்க பண்ணிட்டு இருக்க 20 வருஷம்
20 ஆனா வருஷத்துக்கு மேல மேலேயே பட் யாரும் வந்து இத ஒரு நீங்க வந்து ஒரு இல்லையே, பப்ளிசிட்டி மகான்களே ஆத்துக்கு வந்துட்டாலே. இந்த தடவை இவ எல்லாரும் பரிகாரம் வந்து காமன், இந்த பரிகாரம் சிலது சொல்லியிருக்காரு இல்லையா, இத உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். எல்லாரும் இப்ப நீங்க வந்து இந்த நான் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பண்றதுக்கு பரிகாரம்லாம் சொன்னாருன்னா, நான் வந்து சொன்னா இவாளுக்கு மட்டும்தான் தெரியும், பப்ளிக்கு நான் மத்தபடி அவர் சொல்றதை நான் எப்படி சொல்றது? ஒரு சீரியஸ்னஸ் தெரியணும்ல. இத பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சதுன்னா அப்ப தெரியும் அவளுக்கு. இல்லதான் நாங்க ரொம்ப பாக்கியம் ஏன்னா பண்ணிருக்கோம். அதனாலதான் நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னது யோசிச்சது காரணமே, சில விஷயங்கள் வந்து இது இவ்வளவு சொல்றேன்ல, நீங்க இந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் எங்களுக்கு எப்ப தெரியுமா, கிட்டத்தட்ட 10 வருஷமா அவர் எனக்கு வந்து சிவராத்திரிக்கு நாட்டு மாதுளம்பழம் இருக்குல்ல, அதை உரிச்சு தேனை கொட்டி சிவனுக்கு பண்ணு, இந்த நாங்க 600 பேரும் சேர்ந்துதான் அதை பண்ணுவோம், அதை பண்ணி உங்க குடும்பம் எல்லாம் தப்பிக்கணும் இன்னைக்கு நேத்திக்கு சொல்ல அவர் சொல்லி 6, 7, 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் கோவிட் வந்தது. இன்னி வரைக்கும் அதை பண்றோம். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்டட். அதை விடாம பண்ணும். தபசம் பண்ணிட்டு தப்பு பண்றியா, நீ தபசம் முடிஞ்ச கையோட நிறைய எள்ளு புண்ணாக்கும் அகத்திக்கரையும் வாங்கி கொண்டு போய் கோசாலையில கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து அப்புறம் சாப்பிட, அது சரியா போயிடும் சொல்லு. ஏன்னா நீ பிதற்கள்ல ஏதாவது ஒரு தப்பு, நம்மளோ யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஏதோ ஒரு தப்பு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசுமாடுல இருக்கிற ஒரு அத்தனை தெய்வங்கள் அங்க இருக்கு. நீ கொடுக்கறதுதால அது பசி ஆறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்தர் ஆசீர்வாதம் பண்ணாலும் அது அத்தனையும் போயிடுச்சு. இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துன்னு தெரியும். எல்லாரும் அங்க வரவா எல்லாரும் அதை பண்ணுவோம். ஒரு அம்மா நீங்க இந்த சாலிகிராமம் சொன்னீங்கன்னா, அது இப்ப சப்போஸ் நம்ம பண்ணாமே வச்சிருந்தாலும் அது தப்பா? பண்ணாம இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. அதுக்கு வந்து உயிர் என்ன பண்றது? உயிர் இருக்க முடியல. நாங்கெல்லாம் பாருங்களேன், எங்க ஆத்துல எல்லாம் ஒரு நாள் கூட அது வந்து எனக்கு என்னன்னா, எங்க மாமனார் எங்க மாமியாரெல்லாம் செத்து பண்ண முன்னாலே வந்து சொல்றாரு, நீ சாலிகிராமத்தை ஏத்தாத்துல அந்த மாமி பண்றா, வாழ்க்கை வச்சு கொடுத்து பண்ணிட்டு ஆரம்பிச்சிரு, இன்னைக்கு உங்க ஆத்துல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்றேன்னா அது சொன்னா கோவம் வரும். ஆனா நான் அது நாள் நகர்த்திடுவேன். இது வரைக்கும் 2 மாமனார் மாமியார் விஷயத்து போது நகர்த்திட்டோம், அதை பண்ணிட்டோம். ஒரு நாள் கூட ஒரு வேளை கூட அபிஷேகமோ சாப்பாடோ நேவேத்தியமோ ஒரு நாள் கூட அது நின்னது கிடையாது. அந்த மாதிரி பண்ணினா உங்களை நன்னாவே எல்லாமே நல்லது நன்னா நடக்கும். ஏதாவது நீங்க வந்து அதுக்கு நீங்க அதுவும் இந்த சிவன் இது வந்து லேடிஸ் வந்து தொடவும் கூடாது. அதுக்கு வந்து ரொம்ப மடியாச்சாரம் ரொம்ப தேவை அதுக்கு. பட் இப்ப ஆத்துல ஒருத்தரும் பண்ண மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்க, அதை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? நாங்க ஆத்துல பண்ணலன்னு சொன்னா கோயில்ல பண்றவாளா பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா ஆத்துல பண்ணலன்னு நாங்க என்ன பண்ணுவோம், சாசில ஆத்துல கூப்பிட்டு டெய்லி வந்து கரெக்டால நீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் பசி, ஒரு நாள் கேட்டாரு, ஒரு நாள் நீ பசி ஒரு வேளை சாப்பிடலன்னு நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு கேட்டேன். கோவம் வரும்ல, அடிச்சு தூக்கம் இல்லையா, அதே மாதிரி தான் அடிச்சு தூக்கிடும். உங்களுக்கு எந்த இடத்துல கஷ்டம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கஷ்டத்தை கொடுத்துரும். அததான் சொன்னாரு. அதனால நீ பண்ணாம இருக்கக்கூடாது, அதுக்கு பண்ணணும். அதுக்குள்ள நேவேத்தியம் உண்டு, அதுக்கான அபிஷேகம் உண்டு, அதெல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு நீ எங்க வேணாலும் இப்போ நான் ஊருக்கு போறேன், வெறும் கல்கண்டு திராட்சையை பக்கத்துல வச்சு போற சாப்பிட்டுக்கணும், நீ அரிசி பருப்பு வைக்கிறேன் சாப்பிடுன்னு ஒரு நாள் சாப்பிட முடியுமான்னு ஒரு நாள் கேட்டேன். கரெக்ட் தான். அவர் நிறைய நம்ம கேள்வி கேட்கும் போதெல்லாம் நிறைய விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லுவார், நிறைய கேட்பார். அது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் அவர் கேட்கிற விஷயமும் சரி, அவர் சொல்றதுக்கும் சரி, பதிலும் சரி. பட் நீங்க பண்ற பூஜை எல்லாம் மடியோட தான் பண்றேன். கார்த்தால ஒரு தடவை மடி வனத்து கார்த்தால குளிச்சு ஒரு தடவை பண்ணுவோம், மறுபடியும் 3 மணிக்கு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் அப்புறம் தான் ஒன்னோட அடி பண்ணுவோம் மடியோட. யாரையும் அந்த பூஜை தொடர்றதுன்னு வந்து நாங்க 3 பேர் கூடி மடியா யார் வரல அவ தான் தொட முடியும், சாசில இருந்து தர முடியும், மத்தவெல்லாம் வெளியில இருந்து தான் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த பூ துளசி கூட போட விட மாட்டேன். அதனாலதான் பப்ளிக் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா, சிலர்லாம் வந்து நான் பெரிய போஸ்ட்ல இருக்கேன் நீங்க என்ன விட மாட்டேங்கன்னு சொன்னா, நான் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அங்க அவருடைய மடி பார்க்கணும் இல்லையா, கரெக்ட், அவருக்கு அது பிடிச்சிருக்குன்றத தானே நான் பார்க்கணும். அதனாலதான் எல்லாரையும் வந்து ஆராதனை ஒரு நாள் சொல்லி அன்னைக்கே அப்படி கூட்டம் தாங்க முடியாது. முன்னால எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, பட் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு தீட்டு கலக்க ஆரம்பிச்சோன்னா அவருக்கு கோவம் வந்துருது ஒரு நாளைக்கு. அப்புறம் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டார். அவ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சில சமயம் இதுல இருந்து நான்வெஜ் சாப்பிட்டு அங்க உட்கார விடு, உருட்டு எடுத்து அவளை வாந்தி எடுக்க வச்சு உருட்டு எடுத்துரும். நான் அதை எப்படி சொல்றது? அது அவளுக்கு பிடிச்சது, நான் போய் சொல்ல முடியாது இல்லையா. முஸ்லிம்ஸும் வரேன்றா, கிறிஸ்டியன்ஸும் வரேங்கிறா, எல்லாருக்கும் கடவுள் ஒண்ணுதான். அவளுக்கு என்ன கஷ்டமோ அவ வர. நான் வந்து நீங்க இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னு நான் அவளை எப்படி சொல்றேன். அதுலயும் ரொம்ப சின்சியரா பூஜை பண்றவா, கிறிஸ்டியனும் சரி முஸ்லீமும் சரி, அவர் மேல நம்பிக்கை இருக்கிற அவ்வளவு அப்படி வந்து மண்டி போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அதெல்லாம் நான் அங்க அப்பதான் ரொம்ப பார்ப்பேன், எவ்வளவு பேருக்கு பக்தி எவ்வளவு பேருக்கு இருக்கு. உங்களை வந்து அவர் செலக்ட் பண்றார், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்றதுக்கு உங்களை அனுப்பிச்சிருக்கிறதே ஒரு வியப்பா இருக்கு. அவர் சொன்னதெல்லாம் பண்ணிடுவேன்.
அது சொல்றத பண்ண முடியலன்னா அன்னைக்கு மனசு ரொம்ப வேதனைப்படும். ஏன்னா எத்தனை பேர் ஒத்துப்பாக்க சொல்லுங்களேன். கரெக்ட். புரிஞ்சாதான் ஒத்துக்க முடியும், அனுபவிச்சாதான் தெரியும். நான் வாயால என்னதான் சொன்னாலும் அது பிராக்டிக்கலா அவளுக்கு அதை வந்து ஃபீல் பண்ணாலே வழிய அதோடைய இது புரியாது. நம்ம ஆத்மார்த்தமா நம்ம ஃபீல் பண்ணாதான் அதுதான் சொல்றேன், அந்த உணர்வுக்கு தான் சொல்றேன். அதுக்காக தான் உங்களை வந்து இந்த இன்டர்வியூ எதுக்காக நான் வந்து உங்களை இன்சிஸ்ட் பண்ணேன்னா, நீங்க வந்து கொடுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க நல்ல காரியங்கள் பண்ற, தட் இஸ் எதுவும் ஒரு சுயநலத்துக்காக நீங்க பண்ணல, பொறுத்தையாரோட நலத்துக்காக தான் நீங்க பண்ற. அந்த ஒரு இது வந்து எல்லாருக்கும் அது ரீச் ஆகணும். நீங்க அது பொது நல ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நாள் வெளியில வராதன்னா தாத்தா சொல்லி. ஏன்னா நிறைய பேர் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 10 நாளா நிறைய பார்த்தோன்னே எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு பரிகாரம் சொன்னேன்ல, நீ சொல்லியிருந்தேன்னா எத்தனை பேரை காப்பாத்திருந்தேன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா போச்சு. இந்த ஃபாரின்ல இருந்து ஒரு லேடி வந்தான்னு சொன்னேன், அந்த பையனால சாப்பிடவே முடியாது. அந்த பையன் அவ்வளவு கஷ்டம். அந்த பையன் அவ்வளோ கோல்டு மெடலிஸ்ட், அவ்வளோ பெரிய நல்ல படிப்பு படிச்ச பையன், ஐஐடி மெட்ராஸ். அவன் அவ்வளவு நல்ல ஒரு ஸ்ரத்தையா, அந்த ஒரே குழந்தை, தாயார் கதர்றா. ஆனா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு அதுக்கு முன்னால இப்படி ஒருத்தர் கேட்பா, அதுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லுன்றத சொல்லிட்டு போயிட்டாரு. யாரும் வந்து கேட்கல, யார்கிட்ட இந்த பரிகாரம் சொல்றது நான் நினைச்சிட்டு இருக்கும்போது அவ ஃபோன் பண்றா. யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார், உங்களை கேட்க சொன்னார், சொல்லுங்கன்னு. இவருக்கு தான்றது, அந்த பையனுக்கு தான்றது புரிஞ்சு போச்சு. அவ வந்து வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டா. என்னன்னே அவளால கண்டுபிடிக்க முடியல. இதுதான் ஸ்டில் நவ், அதுதான் பிரச்சனை. ஆனா இவர் சொன்னார், பரிகாரம் சொல்லு, பண்ண சொல்லு. ஆனா வந்து என்னத்துக்காக இப்படி இருக்குன்னா, இவ வந்து யாரோ சொல்லியிருக்கா, அவ ஊர்ல குலதெய்வம் கோயில்ல இருந்து மண் எடுத்துட்டு வந்து ஆத்துல வச்சிருந்தேன்னா உனக்கு வந்து நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா. கோயில் செத்து கொலை நாசன்றது தெரியாத அவனுக்கு. எனக்கு எதுக்கு நீ அவளை கேட்கணும், அவளை போய் கேளு. இன்னும் கோயில்ல இருந்து இதை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னா, அம்மா எங்க ஆத்துல எல்லாம் வந்து நம்ம வெளியூர்ல இருக்கோம், நீ கோயில் மண் எடுத்துன்னு வந்து ஆத்துல வச்சுக்கோன்னு சொன்னா நான் எடுத்துன்னு வந்தேன். முதல்ல அதை கொண்டு போய் அங்க போடணும். அப்படி எடுத்துன்னு வரக்கூடாது. கோவில் செத்து கொலை நாசம். கோயில் நீ போய் கோயிலுக்கு போடுவியா, கோயில இருந்து எடுத்துன்னு வருவியா அப்படின்னு கேட்டேன். சரி கொண்டு போய் கோயில கொண்டு அவ போட்டுட்டா. போட்டோன்னா ஒண்ணுமே பரிகாரம், என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் அந்த பையனால எதுவுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒரு ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ண சொன்னார். பரிகாரம் பண்ணிட்டு வந்தோடனே காதுல 2 பாதுலையும் 2 நல்லா பஞ்சை வச்சு அடைச்சுன்னு உட்காந்துக்க சொல்லி, பேசாம உட்கார சொல்லிட்டு. பெரிய நியூரோ ஆர்ப்போ உலகத்துல இருக்கிற எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு. காதுல பஞ்சு வச்சோம்னா அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அந்த டிசீஸே வரல, மயக்கமும் வரல, வாமிட்டும் எடுக்கல, சாப்பிடாம போல, எல்லாமே சரியா போச்சு. அந்த மண்ணை கொண்டு அங்க போட்டோம். அது இல்ல, அது வந்து அவள் அதனாலதான் டாக்டர்ஸ் எல்லாம் அவளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இவர் சொல்றாரு. ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த பையனுக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்தா அவளால சொல்ல முடியும். ஏதோ இந்த மாதிரி ஒரு இதுன்னா அது கண்டே பிடிக்காம நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவரு அவளோட நல்ல வேலை உங்ககிட்ட இல்ல, அதை இவர் சொல்லணுமே. கரெக்ட். அதான் கோயில் சொத்து கொலை நாசம். அப்ப என்ன தெரிஞ்சுருந்தீங்க கோயில்ல இருந்துன்னு கேட்டா அப்ப சொல்றேன், அவளோட நல்ல காலம் தான் அது. அந்த ஹிண்ட் கிடைச்சு, அதனாலதான் நீங்க அன்னைக்கு பேசிருப்பேன். நீங்க அவ உங்ககிட்ட பேசிருப்பா பாருங்களேன். இன்னி வரைக்கும் அவ என்னன்னா, தும்ம கூட விடவே மாட்டா. அடுத்த வார்த்தை அவர் கேட்காம இதுவே பண்ண மாட்டா. ஏன்னா அவ என்ன ஒண்ணு பண்ணினாலும், நீ இதை பண்றது தப்பு, இதை செய்யறது தப்பு, இதை பண்ணுன்னு சொன்னா அது உடனே பிடிச்சிருவார். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேருக்கு வழிகாட்டுவார். அது எல்லாருக்கும் யார் யாருக்கு என்ன பிராப்தம் இருக்கோ, அவளுடைய பக்தி எவ்வளவு தூரத்துல இருக்கோ, அவரை போய் அவர் எவ்வளவு தூரம் பிடிச்சிக்கிறாளோ அவர் இவர் சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து வழிகாட்டுறதுல வந்து இவ 2 பேரையும் அடிச்சுக்கவே முடியும். அப்படியே டே பை டே பார்த்துட்டு இருக்கேன். இவா இன்னைக்கு அவளுக்கு இது மாதிரி இது வச்சிருக்கா, இது மாதிரி பண்ணிருக்கோம். சாப்பிடுற விஷயம் கூட சொல்லி கொடுப்பாரு, சமையல் கூட சொல்லி கொடுப்பாரு. சொல்ல போனா அவர் சொல்றதுதான். இந்த இடத்துல சொன்னேன், சமையலுக்கு கூட இந்த ஸ்வீட்டு கூட நான் முந்தா நாள் பண்ணும்போது சொன்னேன் மாதிரி, இதுல போடு, இதுல நிறுத்தி என்ன போட்டேன்னு எல்லாரும் கேட்டால, அங்க ஒண்ணும் கிடையாது, இதோட நிறுத்திக்கோ, அதோட போற ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு நான் ஆஃப் பண்ணேன். அது வந்து அனுபவம், நம்ம செல்ஃபா அதை வந்து ஃபீல் பண்ணணும். கரெக்ட். அங்க இருக்கிற எல்லாம் வர்ற அத்தனை பேருக்கும் வந்து அது தெரிஞ்சதுனாலதான் நீங்க வரும்போது எல்லாரும் வந்து திருப்பி ஒரு பொண்ணு லேடி சொன்னாலே, அந்த பொண்ணு குழந்தை ஆக்சிடென்ட் ஆச்சு அவளுடைய அந்த நிலையில. அதுவும் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கான சூழ்நிலை. அது வந்து பைத்தியம் மாதிரி வந்து நின்னுட்டு இருந்தா பூஜையில. அவன் அங்க நிக்கிறா, நான் பூஜை பண்றேன், எனக்கு அவர் சொல்றாரு, நீ அவளை வந்து கவலைப்பட சொல்லாத, நீ 3 பூஜைக்கு வர சொல்ல, அப்புறம் பாத்துக்கலாம், இந்த துளசியை கொடுன்னு. அவர்கிட்ட வந்து 40 வயசாயிடுத்து, குழந்தை ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு, இனிமே எங்களுக்கு வாழ்க்கையே போச்சு, சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி வந்த பொண்ணுதான்.
அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் டியூபுக்காக போறேன் அப்படின்னும் போது ஒன்றும் வேண்டாம், இந்த துளசியும் ஸ்மிருதிக்கும் கொடுத்துட்டு போ, ஆத்துல போய் கன்சீவ் ஆயிட்டேன்னு சொல்லி ஆத்துக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லி. அதுல வந்ததுதான். அப்புறம் சித்தமல்லிக்கு போய் அவ எல்லாம் விளக்கெல்லாம் வாங்கி ஏற்றி சித்தமல்லி பெருமாளால தான் அது அத்தனையும் கை கூடித்தவ இருக்கு. நிறைய பேருக்கு அந்த ஆத்மார்த்தம் இருந்தது. சொல்லும் போது நமக்கு தெரியும், வாயிட்டு கட்டி சொல்றாளா இது சொல்றாளான்னு அது மட்டும் நமக்கு உணர முடியும். அது ஆனா நான் பேசின மட்டும் எல்லாருமே அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் என்கிட்ட வந்து பேசினான். ஏன்னா அவ அத்தனை பேருக்கும் அது நடந்திருக்கிறது. அதனால இல்ல அது கொஞ்சம் கூட ஒரு மிகைப்படுத்திலாம் சொல்லல. அவளுக்கு உணர்ந்து அந்த இதுல எப்படி அவ குணமாயி அந்த ஒரு மிரக்கல் நடந்ததுங்கிறது சொல்லும் போது என்னால அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கு நீங்க வந்து எங்க ஸ்டுடியோக்கு வந்து இதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது மாதிரி நீங்க இத்தனை நாள் நீங்க உங்களுக்கு பண்ணணும் இது மாதிரிலாம் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டதே கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு அவர் சொன்னதுக்கு வேற மீடியா அது வேற வழி இல்ல. இது எப்படி ரீச் ஆகி யாராவது பண்ணான்னா ஒரு 10 பேர், ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் பண்ணா கூட காப்பாற்றப்படலாம் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஒரே ஒரு எண்ணத்தால தான் ரொம்ப யோசிச்சேன். அப்புறம் இவர் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நான் வெளியிலயும் வரமாட்டேன், சொல்லவும் வேணாம். ஏன்னா அங்க வர்றவாளுக்கு ஏதோ பண்றது, தாத்தா பண்றாரு போறேன்னு ஆபீஸ் போனோம், அந்த பையனோட இருக்கேன், கரெக்டா இருக்கு எனக்கு. சரி நம்ம வேற பிறந்தாச்சு, ஏதாவது ஒண்ணு யாருக்காவது அவர் சொன்னதை நம்ம பண்ண, நம்மளா நமக்கா ஒண்ணும் தெரியாது, அவ்வளவு இது கிடையாது. அவர் சொன்னதை சொல்லலாம் இல்லையா? அதுக்காக சரி ஒருத்தர். ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. உங்களை நான் சந்திச்சதும் எனக்கு வந்து பெரிய பாக்கியமா கருதுறேன். நேயர்கள்லாம் கண்டிப்பா இதை ரசிச்சிருப்பேன். இது ஒரு புது மாதிரி ஒரு அனுபவம். இது மாதிரியும் பெரிவாளும் ராகவேந்திர சுவாமிகளும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னமும் நம்மிடையே வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அதை எல்லாரும் உணரணும். அவாத்துக்கு போனாலே அந்த பூஜை அறை, அந்த அலங்காரம், இந்த சுவாமிகள் இதுலயே நல்ல வைப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சது. அந்த இதை வந்து நான் உணர்ந்து தான் அவளை வந்து இந்த இன்டர்வியூ நீங்க கொடுக்கணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே போல அவ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அனைவரையும் வேறு ஒரு புதிய அனுபவங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.